தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஞானசேகரன் ஞாபகம் இருக்கா? திமுக அனுதாபி ஞானசேகரன். யார் அந்த சார்? அப்படின்ற கேள்வி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் கேட்கப்பட்ட நிலையில, அந்த ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் அந்த வழக்கு இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. மகளிர் நீதிமன்றத்தில. இது குறித்த நீதியரசர் ராஜலட்சுமின்னு நினைக்கிறேன். அவங்க தான் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். 11 குற்றச்சாட்டுகள். இந்த 11 செக்ஷன்லேயும் அவர் குற்றவாளி என்பதனை நீதிமன்றம் ஏற்கிறது அப்படின்னு தான் தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு வாசிக்கும் முன்னர் எப்பவுமே குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்க, அதுக்கு அடுத்தது சென்டென்சிங் தண்டனை அப்படின்றத வழங்குவாங்க. அது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அதாவது இன்றைக்கே கொடுக்கலாம், இல்லை நாளை கொடுக்கலாம், எப்போ அது நீதிமன்றத்துடைய முடிவு. ஆனால் எனக்கு வரக்கூடிய தகவல், இந்த வீடியோ ஒளிபரப்பாகும் பொழுது மதியத்துக்குள்ளே அந்த தண்டனை அப்படின்றதும் வழங்கப்பட்டுவிடும். தண்டனை காலம் என்னென்று தெரியும். ஆயுள் தண்டனையா, அது எத்தனை ஆண்டுகள் தண்டனை, இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். 5 மாதங்களில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் நம்ம ரொம்ப சிறப்பு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நீதிமன்றங்களில் பல வழக்குகள் பல ஆண்டுகளாக நிலுவையிலேயே இருக்குது. மீடியா கவனத்தில் இந்த வழக்கு வந்திருக்கின்ற காரணத்தினால இதை 5 மாதங்களில் முடித்து விட்டார்களா அப்படின்ற கேள்வியும் சாதாரண மக்களுக்கு எழக்கூடிய கேள்வி தான். ஏன்னா எப்பவுமே நான் சொல்லக்கூடியது தான், நீதிபதிகளை ஏன் நம்ம உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறோம் என்றால், பிரதமரை பிரதம மந்திரின்னு சொல்கிறோம், முதலமைச்சரை முதல் மந்திரின்னு சொல்கிறோம், அமைச்சர்கள்னு சொல்கிறோம். ஆனால் நீதிபதியை மட்டும்தான் நம்ம நீதி அரசர்னு சொல்கிறோம். அப்போ அந்த நீதி அரசனா அந்த மன்னனுக்கான அந்த அந்த மதிப்பை நீதிபதிகளுக்கு கொடுக்குறோம். ஏன்னா சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய இடத்துல, அதுவும் என்ன நீதியை வழங்கக்கூடிய இடத்துல இருக்கின்ற நபர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனால தான் அவர்களே அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே வலியவனுக்கு ஒரு 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 நீதி, இங்கே விளிம்பு நிலையில் இருக்கவனுக்கு வேற ஒரு நீதி அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்போ இதே போல துரிதமாக மற்ற வழக்குகளும் எடுத்துக்கொள்ளப்படுமா, நீதிமன்றங்கள் எடுத்துக்கொள்கின்றனவா அப்படின்ற கேள்வியை சாமானிய மக்கள் கேட்பார்கள். ஏன்னா நம்ம மற்ற எல்லா துறைகளை பற்றியும் நீதிமன்றம் விமர்சனங்களை வைக்கிறது. நீதித்துறையை பற்றிய விமர்சனத்தை யார் வைக்க முடியும், எப்படி வைக்க முடியும் அப்படின்றதுல நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அதனால் யாரும் பேச முடியாது. ஏன்னா கண்டெம்ட் அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போயிடலான்றதுனால அவர்கள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. இதை பற்றி நம்ம நிறைய வேறு விஷயங்களில் வேறு சமயங்களில் வேறு டாப்பிக்கில் வரும்பொழுது இதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் இப்போ ஞானசேகரனுக்கு வருவோம். யார் அந்த சார்? இதை மறைப்பதற்காகத்தான் மிக வேகமாக துரிதமாக இந்த வழக்கை எடுத்து தமிழக அரசாங்கம் நடத்தியதா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா ஞானசேகரன் என்பவன் தனியாக செயல்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அவன் எடுத்து வந்ததாக சொல்லப்படுகின்ற கார் கூட அவனோடது கிடையாது. அது யாரோ ஒரு விவிஐபியோடது. அதை இவர்கள் மறைத்து விட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் கூட வந்தது. அப்போது அந்த திமுக அனுதாபி என்று முதலமைச்சரால் அடையாளம் காட்டப்பட்ட திமுக ஆதரவாளன் கூட சொல்ல, திமுக அனுதாபி. ஏன்னா அவன் திமுக உறுப்பினர் இல்லை என்று நிரூபிப்பதற்காக. அப்போ அவன் உறுப்பினர் இல்லைன்னா அவன் ஏன் வெளில அனுப்புறதா நீங்கள் ஒரு நோட்டீஸ் விட்டீங்க? இப்படி பல கேள்விகள். ஆனால் இந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். ஏன்னா அப்போ சட்ட அமைச்சராக இருந்த ரகுபதி கூட இதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்காரு. அப்பா ஒருபடி மேலேயே போயிட்டார். அந்த 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 தம்பி அப்படின்ட்டு, அதாவது அவ்வளோ மரியாதையும் அந்த தம்பி. நம்ம என்கிற தம்பிகள் சூழ் உலக ஆயிடுச்சு. இப்போ தான் ஒரு தம்பி கூட்டி கொடுக்குறார், ஒரு தம்பி பாலியல் பிரச்சனையில் ஈடுபடுறார், ஒரு தம்பி போதை மருந்து விற்கிறார். இப்படி ஒரே தம்பிகள் சூழ் உலகா இருக்கின்ற காரணத்தினால நாம் இந்த தம்பிகளை எல்லாம் அனுதாபிகளாக பார்த்து அவர்கள் என்ன குற்றச்செயலை செய்தாலும் அதை நாம் கடந்து போக வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம். பட் இருந்தாலும் இது பிரச்சனை என்னென்னா, எக்குத்தொக்காக இந்த தம்பி சிக்கியதோடு இல்லாமல் மற்ற விஐபிக்கள் யார்? அந்த விவிஐபி யார்? அந்த சார். இதில் தான் போய் முடியுது. இந்த சார் பற்றிய தகவல்கள் மேலும் வெளிவந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவசரமாக இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுகிறது. அரசாங்கம் இதற்கு காட்டிய வேகம் யாரையோ காப்பாற்றுவதற்காக. அப்போ ஞானசேகரன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த சார் எப்பொழுது வெளிச்சத்துக்கு வருவார்? அது அப்படியே முடிந்து விடுமா? இந்த ஞானசேகரனோட முடிந்து விடுமா? ஏனென்றால் ஞானசேகரன் ஒரு இதை வைக்கிறார், ஒரு வாதத்தை வைக்கிறார். அப்போ தீர்ப்பு வந்தால் எல்லா தண்டனை கைதிகளும் ஒரு வாதத்தை வைப்பாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, ஞானசேகரன் வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, தண்டனையை குறைத்து கொடுங்கள்,
அதாவது உச்சபட்ச தண்டனையும் கொடுக்காம கொஞ்சம் குறைத்து கொடுங்கள். ஏன் குறைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாருன்னா, ஞானசேகரனுடைய தந்தை இறந்து விட்டத காரணத்தினால, அவருடைய தாய், மனைவி மற்றும் மகள் இவங்களையெல்லாம் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தான் மட்டுமே ஏர்னிங் மெம்பர். அந்த ஃபேமிலியில் சம்பாதிக்கக்கூடிய ஆள் நான் ஒருத்தன் தான். அதனால் என்ன நீங்கள் வந்து அதிக காலம் சிறைப்படுத்திட்டீங்கன்னா என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறார். இது எல்லா கைதிகளும் அந்த தண்டனை அப்படின்றது அறிவிக்கப்பட்ட உடனேயே வைக்கக்கூடியது தான். ஆனால் இந்த வாதத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இவருக்கு பணமே இல்லை, சோர்ஸ் ஆஃப் மணியே இல்லைன்ற மாதிரி இவர் சொல்கிறார். இவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாருனாக்கா, ஏதோ ஒரு கடை, தள்ளுவண்டி கடை நடத்தி கொண்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் தெரியாது. ஆனால் இவங்ககிட்ட இருக்க கார், இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆடம்பர இந்த வாழ்க்கை வசதி, அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த சார் தான் வந்து நிறைய பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. அதுக்கு சாருக்கு என்ன பிரதிபலனா இவன் என்ன பண்ணான்றது நமக்கு தெரியாது. அதை எஃப்ஐஆரில் இனிஷியலாக வந்த தகவல்களை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, அதெல்லாம் வெளியில் வந்திருக்கக்கூடாது, பொதுவில் வந்திருக்கக்கூடாது. ஆனால் பொதுவில் கசிய விடப்பட்டது. இது நீதிமன்றமும் கூட கண்டித்திருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சார் என்கிற நபருடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று இவன் சொன்னான் என்று. அப்போ அந்த கோணத்தில் ஏன் விசாரணை போகவில்லை, அல்லது போய் எந்த தகவலும் வரலையா, அல்லது தகவல் வந்தும் அதை மறைக்கிறார்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் நமக்கு வருது. ஏன்னா நடுநடுவில் பார்த்தீங்கன்னா இவனை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. காவல்துறை விசாரணைக்கு எடுக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவனை வந்து அட்மிட் பண்ணுறாங்க. நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு சார், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் வருமா அப்படின்றதெல்லாம் வந்து தனியார் ஹாஸ்பிட்டலா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கண்டிப்பாக அவருடைய கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இப்படி நிறைய துணை தகவல்களும் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்போது என்ன ஆகுது, அவனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை அன்றைக்கு எடுத்துகிட்டு போகிற அன்னைக்கு உடல்நிலை சரியில்லையா, விசாரணை முடிந்த அன்னைக்கு உடல்நிலை சரியில்லையா, இப்படி நிறைய விஷயங்கள். நடுவில் ஒரு நாள் திடீர்னு போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் மேலே இன்னொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, வேறு ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக, பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்டதாக அவன் மீது இன்னொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அந்த வழக்கிலும் குற்றப்பத்திரிகையை நம்ம தாக்கல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அது வழக்கு பதிவு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலை. இப்படி அவன் மீது தனி அக்கறை கொண்டு, தனி அக்கறைன்னு தான் சொல்லணும், வேறு என்ன சொல்ல முடியுது, அப்படி தனி அக்கறை கொண்டு இவர்கள் வழங்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் அல்லது இவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையாக சாரை காப்பாற்றுவதற்காக இவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள். இந்த சார் என்பது எப்பொழுது வெளியே வரும், அதுவரையில் இந்த கேள்வி நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மலாம் என்னென்னா வழக்கு பார்க்குறோம், அந்த வழக்கை பற்றி ஒரு 10 நாள் பேசுகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்ப்பும் வருது இல்லையா, இது அரிதாக இப்போ 5 மாதத்துல தீர்ப்பு வந்துடுச்சு. இந்த தீர்ப்பு முடிஞ்ச உடனே இதை அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்ததுக்கு போய்டுறோம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த வழக்கு ஞானசேகரனோட முடிய வழக்கு கிடையாது. இதை ஞானசேகரனோட முடிக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் திட்டம் அப்படின்றது தெள்ள தெளிவாகிறது. அவங்களுடைய சொதப்பல்கள், எஃப்ஐஆர் ஸ்டேஜிலிருந்து அவங்களுடைய சொதப்பல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதுதான் இவர்களுடைய எண்ண ஓட்டம் அப்படின்றது, இவருடைய நோக்கம் என்ன அப்படின்றது தெளிவாகிறது. அதனால் தயக்கம் இல்லாமல் நம்மளால் சொல்ல முடியும், சாரை தப்பிக்க வைப்பதற்காகத்தான் இந்த வழக்கை துரிதமாக நடத்தி இருக்கிறார்கள். ஒரு கால ஆட்சி மாற்றம், ஒரு காலில் நிச்சயமாக நடக்க போகுது, ஆட்சி மாற்றம் நடந்து அந்த சார் ஒரு முன்னாளாக இருந்து விட்டார் என்றால் அந்த காலகட்டத்தில் கடுமையான நடவடிக்கை பாயுமோ என்கிற பயத்தில் கூட இதை இப்பொழுதே இவர்கள் செய்திருக்கலாம். ஒட்டு மொத்தத்தில் சார் தப்பி விட்டார், ஞானசேகரன் சிக்கி கொண்டார். இந்த சாரை தப்ப விடாமல் செய்வதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த சார் குறித்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.